இத்தனை நாளா என்னை ஏமாத்திருக்காங்கன்னு நிறைய பேர் இதுல பாதிக்கப்பட்டிருக்காங்க. 1000 rupees சும்மா வருதா? இதுக்கு ரீஃபண்டே இனிஷியேட் பண்ணலன்னு சொல்றாங்க. பக்கத்துல இருக்க அட்வொகேட் மூலமா லீகல் நோட்டீஸ் கொடுத்து அவங்க மேல கன்சியூமர் கோர்ட்ல கேஸ் ஃபைல் பண்ணலாம். லாஸ்ட் மந்த் ஜூலை 8 அன்னைக்கு நான் ஜியோ ஃபைபருக்காக 1000 rupees பே பண்ணேன். அதாவது அட்வான்ஸா 1000 rupees பே பண்ணோம்னா நம்மளுக்கு பெனிஃபிட் இருக்குன்னு சொன்னாங்க. ஸோ அதனால நான் வந்து 1000 rupees பே பண்ணேன். பட் அந்த டைம் வந்து அவங்க எனக்கு வந்து சொன்ன டேட், அதாவது ஜூலை 8 அன்னைக்கே எனக்கு வந்து பண்ணி தரேன்னு சொன்னாங்க. பட் ஆனால் அன்னைக்கு வரல. நானும் ஒர்க் ஃப்ரம் ஹோம் பண்ணுறேன். ஸோ எனக்கு இன்டர்நெட் இம்மிடியேட்டாக தேவைப்பட்டதுன்னு சொல்லி நான் அன்னைக்கே அவங்கள கால் பண்ணி கேட்டேன். அவங்க அன்னைக்கே வரான்னாங்க. பட் ஆனால் அன்னைக்கு வரல. நெக்ஸ்ட் டேவும் நான் கொஞ்ச நேரம் வெயிட் பண்ணேன். பட் அது வரைக்கும் வராததால நான் திரும்பி என்னோட பழைய ஃபைபர் நெட், அதாவது நான் ப்ரீவியஸா ஏசிடி யூஸ் பண்ணிட்டு இருந்தேன். ஸோ அதுக்கே நான் திரும்பி ரீசார்ஜ் பண்ணிட்டேன். ஸோ அதனால நான் வந்து வேணாம், என்னை கேன்சல் பண்ணிடுங்க, இந்த மாதிரி டிலே ஆகுறதால எனக்கு கேன்சல் பண்ணிடுங்கன்னு நான் உங்ககிட்ட சொல்லிட்டேன். அதாவது அன்னைக்கே கஸ்டமர் கேர் கால் பண்ணி கேன்சலேஷன் ரெக்வஸ்ட்டும் கொடுத்துட்டேன். அவங்களும் கேன்சலேஷன், அதாவது கேன்சல் பண்ணிடுறேன் 15 daysல வந்து உங்களுக்கு மணி ரீஃபண்ட் ஆகிடும்னு சொன்னாங்க. சரி, நானும் ஓகேன்னு வெயிட் பண்ணேன். 15 daysக்குள்ளன்னு சொன்னாங்க. ஓகே, நானும் வெயிட் பண்ணேன். 15 days முடிஞ்சதுக்கு அப்புறமா நான் திரும்பி கஸ்டமர் கேர் கால் பண்ணி எனக்கு இந்த மாதிரி ரீஃபண்ட் வரல, ஸோ எப்போ இனிஷியேட் ஆகும்னு நான் அவங்களை கேட்டேன். ஸோ அவங்க திரும்பி வந்து 21 days வரைக்கும் வெயிட் பண்ணுங்க, ஏன்னா 21 days வரைக்கும் ஆகும், ஸோ கொஞ்சம் வெயிட் பண்ணுங்கன்னு சொன்னாங்க. சரி ஓகே, நானும் சரி 21 days ஆகுதுன்னு வெயிட் பண்ணேன். சரி ஓகே, திரும்பி 21 days முடிஞ்சதுக்கு அப்புறமா கால் பண்ணி கேட்டா பேக் அண்ட் டீமுக்கு இன்ஃபார்ம் பண்றேன், உங்களுக்கு வந்து நெக்ஸ்ட் டேவே வந்து ரீஃபண்ட் பண்ணிடுறேன்னு சொன்னாங்க. ஸோ நானும் வந்து சரி வெயிட் பண்ணேன். நெக்ஸ்ட் டேவும் வரல. சரி ஓகே, நான் இன்னும் ஒரு 3 to 4 days வெயிட் பண்ணேன். அதாவது இன்னிலேருந்து ஒரு 4 daysக்கு முன்னாடி நான் கால் பண்ணேன் திரும்பி. அப்போ வந்து கேட்டதுக்கு அவங்க வந்து திரும்பியும் இனிஷியேட் பண்ணிட்டோம், உங்களுக்கு வந்து பேக் அண்ட் டீம்லேருந்து உங்களுக்கு மெசேஜ் வரும், ஸோ அதுக்கப்புறமா உங்களுக்கு அதுலேருந்து ஒரு 5 daysக்குள்ள ஷியோரா உங்களுக்கு வந்து ரீஃபண்ட் ஆகிடும்னு சொன்னாங்க. எரிச்சல் வருது, நான் கெட்ட வாரத்தில் திட்டி போயிடுவேன். திரும்பியும் நான் வெயிட் பண்ணி இன்னைக்கு August 7th இன்னைக்கு தான் நான் பையிங் ஃபேக்ஸில் சையத் ப்ரோ ஜியோ ஏர் ஃபைபர் ஸ்கேம்னு ஒரு வீடியோ போட்டாரு. அது பார்த்ததும் தான் எனக்கு தெரிஞ்சுது அவங்க என்ன ஏமாத்திருக்காங்கன்னு. அவர் வந்து இந்த ஜியோ ஏர் ஃபைபர் பத்தி போட்டிருந்தேன். ஆக்சுவலி நான் பே பண்ண வந்து ஜியோ ஃபைபர் நெட்டுக்காக பே பண்ணேன் இந்த 1000 rupees. பட் ஆனால் சேம் ப்ராசஸ் தான் ரெண்டுத்துக்குமே. ஸோ வந்து அந்த வீடியோவில் பார்த்தோம்னா நிறைய பேருக்கு ஆக்சுவலி அவரோட கமெண்ட் செக்ஷன்ல வந்து நிறைய பேர் கம்ப்ளைண்ட் பண்ணியிருந்தாங்க இந்த மாதிரி இஷ்யூஸ் இருக்குன்னு. ஸோ நானும் இப்போ சரி இது நம்ம வந்து இதுக்கு மேலே விடக்கூடாது, இவனை அடிச்சே ஆகணும்னு நானும் சரி இன்னைக்கே வீடியோ எடுத்துடலான்னு பிளான் பண்ணுறதுக்கு முன்னாடி சரி ஒரே வாட்டி பேசிடலாம், கஸ்டமர் கேருக்கு பேசிட்டு அடிக்கலாம் இவனை, இதுக்கப்புறமா ஏதாவது ரெஸ்பான்ஸ் வருது அப்படின்னு பார்த்துடலான்ட்டு திரும்பியும் கஸ்டமர் கேருக்கு இன்னைக்கு ஃபோன் பண்ணி கேட்டேன், ஏன் இந்த மாதிரி எனக்கு ரீஃபண்ட் வரல. அதாவது இந்த வீடியோ எடுக்கிறதுக்கு ஒரு 10 minutes பேக் தான் கால் பண்ணி கேட்டேன் கஸ்டமர் கேர்ல. அவங்க என்ன சொல்றாங்கன்னா உங்களுக்கு ரீஃபண்டே இனிஷியேட் பண்ணலன்னு சொல்றாங்க. ஏன்டா இப்படி பண்றீங்க டேய். இதுக்கு முன்னாடியும் நான் ஜியோ தாங்க போட்டு வச்சிருந்தேன். லைக் எனக்கு சில இஷ்யூ இருந்ததால நான் கேன்சல் பண்ணி ஆக்ட் போனேன். ஆக்ட்லேயும் எனக்கு எந்த இஷ்யூவும் இல்லை. பட் ஆனால் அவனும் என்னை ஏமாத்திட்டான் ஒரு விதத்தில். லைக் அதில் எனக்கு இன்ஸ்டாலேஷன் வரவர் வந்து எனக்கு 300 rupees உங்களுக்கு ஆஃபர் இருக்கு இன்னைக்குன்னு சொல்லி அந்த 300 ரூபாயை ஏமாத்திட்டாரு அவரு. இன்னைக்கு பார்த்தா இவனும் என்னை சுற்றி அடிக்கிறானுங்க இவனுங்க. அது கூட விட்டுருங்க, அவர் வந்து மார்க்கெட்டிங் மாதிரி என்னை ஏமாத்திட்டாருன்னு கூட வச்சுக்கலாம். பட் இது வந்து நான் கண்டிப்பாக மன்னிக்கவே மாட்டேன் இவனை. நான் மட்டும் இல்லை, எவ்வளோ பேர் இந்த மாதிரி அவரோட வீடியோ பார்த்ததுக்கு அப்புறமா தான் தெரியுது நானே இப்படி ஏமாந்துட்டு இருக்கேன்னு. பட் அவ்வளோ பேர் கமெண்ட் செக்ஷனில் பார்த்தோன்னா அவ்வளோ பேர் ரிப்போர்ட் பண்ணுறாங்க இந்த மாதிரி இஷ்யூஸ் எனக்கும் இருக்குன்னு. அதாவது இன்னொருத்தவங்க, அதாவது பாதி பேர் 1 yearக்கு முன்னாடிலாம் இருக்குன்றாங்க. டேய் ஏன்டா இப்படி பண்ணுறீங்க, அநியாயமாக இருக்கடா டேய். 1 year முன்னாடிலாம் இன்னும் ரீஃபண்ட் ஆகலாம், என்னடா பண்ணுறது உங்களை? ஸோ கைஸ் என்னால் சுத்தமாக முடியல. இது வந்து நான் அவங்களுக்கு ஒரு 5 to 6 times வரைக்கும் நான் அவங்களுக்கு கால் பண்ணி கேட்டுட்டேன். இன்னும் இதே மாதிரி பண்ணால் என்ன பண்ணுறது? இப்போதான் எனக்கு ஒரு மெசேஜே வருது, அதாவது உங்களுக்கு வந்து பேக் அண்ட் டீம் நாளைக்கு உங்களுக்கு கால் பண்ணுவாங்கன்னு. நீங்கள் கால் பண்ணி எனக்கு எப்போ பண்ணிட்டு வரோம்? இந்த அநியாயம் பண்றியாடா? நான் சொல்ல மறந்துட்டேன். எனக்கு வந்து ஒரு 10 days முன்னாடி வந்து எனக்கு ஒரு மெசேஜ் வந்தது வாட்ஸ்அப்பில். லைக் திரும்பி உங்கள் ஆர்டர் ஓனில் இருக்குது, இப்போ ரீஷெடியூல் பண்ணலாமான்னு கேட்டாங்க. நான் கேன்சல்னு கொடுத்துட்டேன். அப்போது எனக்கு ஒரு மெசேஜ் வருது, இது வந்து கேன்சலேஷன் படாது, அதாவது சர்வீஸ் இல்லைனா மட்டும் தான் கேன்சலேஷன் நாங்கள் இனிஷியேட் பண்ணுவோம்னு போட்டிருக்கு. அப்போ எப்படி நீங்கள் கேன்சல் பண்ணீங்க 8th அன்னைக்கு? இப்போ நான் ரீஃபண்டபிள்னு போட்டுருந்து எனக்கு எப்படி 8th அன்னைக்கு கேன்சலேஷன் பண்ணீங்க? ஒன்றுமே புரியல ஆக்சுவலாக இவங்க என்ன பண்ணுறாங்கன்னு. அதுவும் அவங்களுக்கு வந்து நம்ம மெசேஜ் என்ன போட்டிருக்குன்னா அவங்க வந்து சப்போர்ட் இல்லாத ஏரியாவுக்கு மட்டும்தான் அது பண்ணுவேன்னு போட்டிருக்கு. எனக்கு நான் 2 days-ஆக ஒர்க் பண்ணுறேன். நான் ஆக்சுவலி நான் ஐடியில் ஒர்க் பண்ணுறேன். எனக்கு இன்டர்நெட் இல்லாமல் நான் எப்படி இருக்க முடியும்? சொன்ன டைமுக்கு போடாதது உங்கள் தப்பு, அதுக்கு நான் என்ன பண்ணுறது?
இது கண்டிப்பா நான் விட போறது இல்லை கைஸ், சீரியஸ்லி. ஒரு 5 to 10 days வெயிட் பண்ணி பார்க்க போறேன். எனக்கு வந்து ரீஃபண்ட் ஆகலன்னா நான் கண்டிப்பா வந்து இதை லீகலா தான் மூவ் பண்ணி ஆகணும். சையத் ப்ரோ சொன்ன மாதிரி நம்ம லீகலா மூவ் பண்ணாதான் இதுக்கு ஒரு வழி கிடைக்கும். ஸோ நீங்க எத்தனை பேர் இதுல பாதிக்கப்பட்டிருக்கீங்க கீழே கமெண்ட் பண்ணுங்க. ஸோ நானும் தெரிஞ்சுக்கிறேன் எத்தனை பேர் இதுல இன்னும் நீங்க ரீஃபண்ட் ஆகாம இன்னும் எத்தனை பேர் இருக்கீங்கன்னு. அவர் வந்து மென்ஷன் பண்ணாரு ஜியோ ஏர் ஃபைபர்ல தான் இந்த மாதிரி இஷ்யூ இருக்குன்னு. பட் நான் வந்து ஜியோ ஃபைபர்லயே எனக்கு இந்த மாதிரி இஷ்யூ இருக்கே. ஸோ ஜியோ வந்து நான் இதுக்கு முன்னாடி யூஸ் பண்ணப்பவும் நல்லா தான் இருந்தது. ஸோ அதுல எந்த குறையும் இல்லை. நான் கேன்சலேஷன் பண்ணா அப்பவும் எனக்கு ரீஃபண்டும் பண்ணிட்டாங்க. அதுலலாம் நான் அப்ரிஷியேட் தான் பண்றேன் ஜியோவை. பட் இந்த விஷயத்துல நீங்க கண்டிப்பா உங்களோட டேர்ம்ஸ் அண்ட் கண்டிஷனை கண்டிப்பா சேஞ்ச் பண்ணியே ஆகணும். நிறைய பேர் இதுல பாதிக்கப்பட்டிருக்காங்க. இப்படி பண்ணா என்ன பண்றது? 1000 rupees சும்மா வருதா? ஸோ கூடிய சீக்கிரத்துல ஜியோ வந்து எல்லாருக்குமே ரீஃபண்ட் பண்ணி தரணும்னு நான் அவங்கள ரெக்வஸ்டா கேட்டுக்கிறேன். இல்லைனா எங்களுக்கு லீகலா மூவ் பண்றது தவிர்த்து வேற வழியே தெரியல. ஸோ அவ்வளோதாங்க இஸ் வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க. உங்களுக்கு இது பத்தின ஏதாவது ஒப்பீனியன் இருந்தாலும் கீழே கமெண்ட் பண்ணுங்க. ஸோ கூடிய சீக்கிரத்துல நான் உங்களை இன்னொரு வீடியோல வந்து பார்க்குறேன். பை கைஸ்.